பென்னோட அப்பா அம்மா அல்பர்ட்டாலேருந்து எங்களை விசிட் பண்ண வந்திருந்தாங்க. ஸோ இந்த வாட்டி அவங்க வரப்போ நாங்கள் பென்னோட அம்மா கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம், எங்களுக்கு எப்படி பை செய்யணும்னு சொல்லி தருவீங்களான்னு. ஏன்னா நாங்கள் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி கெலோனான்ற ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். அங்கே நாங்கள் ஒரு ஆப்பிள் ஆர்ச்சர்டை செக் பண்ணும்போது அங்கே தேவர் செல்லிங் ஆப்பிள் பைஸ். ஸோ அது சாப்பிட்டதுலேருந்து அது செம்ம டேஸ்டியாக இருந்துச்சு. ஸோ அதுலேருந்து எங்களுக்கு திருப்பி வீட்டிலையே பை பண்ணி சாப்பிட்ணுன்னு ஆசையாக இருந்துச்சு. பட் எங்கள் 2 பேருக்குமே ஃபஸ்ட்டில் நாங்கள் ஸ்க்ராட்ச்லேருந்து பை பண்ணது கிடையாது. ஸோ வி தாட் அவங்க அம்மா ஸ்ட்ரைட்டாக எங்களுக்கு இன் பர்சனில் சொல்லி கொடுத்தா அப்படி கற்றுக்கிறது ஈஸியாக இருக்கும், ஒரு வீடியோவோ ரெசிபியோ பார்த்து கற்றுக்கிறத விடன்னு சொல்லி அவங்க கிட்டே கேட்டிருந்தோம். அண்ட் அவங்க பெஸ்ட் பைஸ் மேக் பண்ணுவாங்க. ஆப்பிள் பை, ரூபார்ட் பை, அதர் ஃப்ரூட், பெரி பைஸ் எல்லாமே சூப்பராக செய்வாங்க. ஸோ நாங்கள் அவங்கக்கிட்ட தான் கற்றுக்கணும், அப்போ தான் பெஸ்ட்டாக இருக்கும்னு சொல்லி அவங்கக்கிட்ட ரிக்வெஸ்ட் பண்ணியிருந்தோம். அண்ட் அவங்களும் ஹாப்பியாக எங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ இன்றைக்கி அதுதான் நாங்கள் பண்ண போகிறோம். இன்றைக்கி நாங்கள் ரூபார்ட் பை பண்ண போகிறோம். இந்த ரூபார்ப் நான் ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்பட்டது கனடாவுக்கு வந்த அப்புறம் தான். இது ஒரு ரூட் மாதிரி வளரும், ஆனால் அது ஸ்வீட் அண்ட் சவராக இருக்கும். ஸோ யம்மியாக இருக்கும். இது ஆக்சுவலி சம்டைம்ஸ் வைல்டாகவே வளரும் கார்டனில். இது பென்னோட அம்மா அப்பாவோட கார்டன்லேருந்து எடுத்துகிட்டு வந்தாங்க ஃப்ரெஷ்ஷாக. ஸோ பென்னோட அப்பா இந்த ரூபார்ப் அழகாக சாப் பண்ணி வச்சுருந்தாங்க பை ஃபில்லிங்கை போடுறதுக்கு. பென்னும் அம்மாவும் சேர்ந்து தே மேட் த பை க்ரஸ்ட். ஸோ அது சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தான் இருந்துச்சு. பட் அதை க்ரியேட் பண்ணுற ப்ராசஸ் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம் நியூவாக இருந்துச்சு. ஸோ அது பை க்ரஸ்ட்டை ரோல் பண்ணி அங்கே பைக்குன்னு ஒரு டிஷ் வாங்கியிருந்தோம் பேக் பண்ணுறதுக்கு. ஏன்னா அது அப்போ அதான் அழகாக அந்த பை ஷேப் கொடுக்கும்னு. ஸோ அதில் தான் அவங்க ஃபஸ்ட்டு பையோட க்ரஸ்ட் பாட்டமில் போட்டுட்டு பென் சாப் ரூபார்ப் அதில் போடுறாங்க. ஸோ இந்த பை ஃபில்லிங் ஆக்சுவலி 3 இன்க்ரீடியன்ட் தான். சாப் ரூபார்ப், அப்புறம் சுகர் அண்ட் க்ரீம், ஹெவி க்ரீம் அதில் ஆட் பண்ணி அவ்வளோதான் பை ஃபில்லிங். ஸோ பென்னோட அம்மா அந்த பாட்டம் பை க்ரஸ்ட் எப்படி பண்ணணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. பென்னுக்கு ட்ரை பண்ணணுன்னு ஆசையாக இருந்துச்சு. ஸோ அவங்க கவர் ஆர் லிட்டை எப்படி பண்ணணுன்னு இப்போ கற்றுக்கிட்டு ஹீஸ் ட்ரையிங் இட் ஆன் ஹிஸ் ஓன். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் டைமுக்கு ஆக்சுவலி ரொம்ப குயிக்காக ஈஸியாகவே பண்ணிட்டாங்க. வெரி டேலண்டட் பையன். அண்ட் இதை திருப்பி அந்த பை மேலே வச்சு அன்ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஐ திங்க் அது மேலே ஜஸ்ட் ப்ரெஸ் பண்ணால் அது எல்லாம் ஒன்றா சேர்ந்துடும். அப்புறம் இந்த எண்ட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டாங்க. நான் நினச்சேன் என்ன பண்ண போகிறாங்கன்னு. ஆக்சுவலி இதை வச்சு ஒரு க்யூட் லிட்டில் ஸ்நாக் பண்ணாங்க. இன்னும் கொஞ்சம் டிசைன் அந்த பைக்கு அது ப்ரிட்டியாக இருக்கணும்னு ஆட் பண்ணி we'll just put it in the oven to bake. ஸோ இந்த லெஃப்ட் ஓவர் பை க்ரஸ்ட்டில் ஆக்சுவலி சின்னமனையும் சுகரையும் மேலே ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டு அதை ரோல் பண்ணி ஒரு 5-10 மினிட்ஸ் பேக் பண்ணாங்க. அவ்வளோதான். அண்ட் நான் நினச்சேன் இது எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியல, நான் அந்த மாதிரி சாப்பிட்டதில்லைன்னா. பென் சின்ன வயசில் இது மாதிரி நிறையா சாப்பிட்ருக்காங்க பை பண்ணும்போது. ஸோ இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் அதை ட்ரை பண்ணேன். ஆக்சுவலி இட் வாஸ் வெரி யம்மி. அண்ட் தென் பை பேக் ஆகிற வரைக்கும் நாங்கள் ஒரு கேம் விளையாடணும். இந்த புது கேம் நாங்கள் வாங்கியிருக்கோம் எங்கள் வீட்டில். இட்ஸ் கால் காஃபி ரஷ். இந்த கேம் எப்படின்னா எல்லாருக்கும் ஒரு காஃபி ஷாப் இருக்கும். எல்லோரும் அந்த காஃபி ஷாப்பை ரன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருப்பாங்க. ஸோ இட் வில் பி வெரி பிஸி. அதனால அவங்க கேட்குற ஆர்டர்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் பண்ணி டைமில் ஃபில் பண்ணி ஆர்டர் பே பண்ணணும். இல்லைனா உங்களுக்கு மைனஸ் பாயிண்ட்ஸ் வந்துடும். பென்னோட அப்பா அம்மா எப்போ எங்கள் வீட்டுக்கு வந்தாலும் ஒன்று அவங்க எங்களுக்கு ஏதாவது புதுசாக கேம் சொல்லி தருவாங்க, இல்லைனா நாங்கள் ஏதாவது ஒரு புது கேம் கண்டுபிடிச்சிருப்போம் வாங்கியிருப்போம். அது நாங்கள் அவங்களுக்கு சொல்லி தருவோம். ஆனால் எவ்ரி நைட் ஆர் எவ்ரி டே அட்லீஸ்ட் ஒரு கேம் ஆச்சும் நாங்கள் விளையாடிடுவோம். ஸோ நாங்கள் கேம் முடிச்சுட்டு டின்னர் சாப்பிட்டுட்டு சும்மா ஒரு பக்கத்தில் ஒரு பார்க் இருந்துச்சு, அங்கே போய் உட்காந்து சன்செட்டை இருந்துச்சு. ஸோ அதை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அப்புறம் ஈவினிங் வீட்டுக்கு நாங்கள் பை அண்ட் டீ பேட்டியோவில் உட்காந்து சாப்பிட்டோம். ஸோ இதான் நான் ஃபர்ஸ்ட் டைம் பென்னோட அம்மா இந்த பை பண்ணி சாப்பிட போகிறேன். இட் வாஸ் ஆக்சுவலி ஸோ யம்மி. நாங்கள் இது மேலே வெனிலா ஐஸ்கிரீம் வச்சு அதை பேர் பண்ணி தான் சாப்பிட்டோம். இட் வாஸ் ஸோ யம்மி. எனக்கு திருப்பி சாப்பிடணும் போல் இருக்குது இப்போ இந்த வீடியோவை பார்க்குறதுனால. ஸோ that was our day today. நெக்ஸ்ட் டைம் நானும் பென்னும் சேர்ந்து ஆப்பிள் பை ட்ரை பண்ண போகிறோம். ஸோ அது எப்படி வந்திருக்குன்னு கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறோம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.